கர்த்தர் உங்களை அளவில்லாதபடிக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எப்பொழுதும் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருங்கள். யாருக்குள்ள? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தருக்குள் இன்பமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நன்மைகளை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்க செய்வார். அல்லேலூயா. அவருடைய பொக்கிஷ சாலைகள் திறந்து உங்களை இடங்கொள்ளா மட்டும் அளவில்லாதபடிக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்காக கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கமடையாதபடிக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறவர். அல்லேலூயா. மனுஷன் நம்மை கைவிட்டு விடுவான், மனுஷன் நம்மை ஏமாற்றி விடுவான். ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு எதிராக அமைந்து விடலாம். சூழ்நிலை நிமித்தமாக மனிதர்கள் வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு மாறக்கூடிய நிலைமை வந்து விடலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாக தருவார். உங்களுக்கு கொடுத்துதான் தீருவேன் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக கொடுத்து தீருவார். அதனதன் காலத்துக்கு வேண்டிய நன்மைகளை, அதனதன் காலத்துக்கு ஏற்ற காரியங்களை அந்தந்த சமயத்தில் நேர்த்தியாக அழகாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது திருமண காரியமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியங்களாக இருக்கட்டும், வீடு கட்டுகிற காரியமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிற காரியமாக இருக்கட்டும், பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற காரியமாக இருக்கட்டும், வியாதியிலிருந்து நோயிலிருந்து சுகம் கொடுக்கிற காலமாக இருக்கட்டும், ஆண்டவர் நேர்த்தியான வேளையிலே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சுகம் கொடுக்கிறவராயிருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமுள்ள தேவகுமாரனை குறித்து அவர் நன்மை செய்கிறவராகவே எப்படி செய்தாராம்? சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. எதற்கு சுற்றி தெரிந்தாராம்? இயேசு கிறிஸ்து வீதிகள் தோறும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் எதற்காக சுற்றி தெரிந்தார் என்றால் நன்மை செய்வதற்காகவே சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் வீட்டில என்ன நடக்கும் என்பதற்கு என்று அறிவதற்காக, யார் வீட்டில் என்ன நடக்க போகிறது, யார் வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று வேடிக்கை பார்ப்பதற்கு சுற்றி தெரியவில்லை. யார் வீட்டிற்கு யாருக்கு என்ன நன்மைகள் தேவை என்பதை அறிந்து சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியஸ்தனுக்கு சுகம் தேவை, நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் தேவை, கடன் பட்டவர்களுக்கு கடனிலிருந்து விடுதலை தேவை, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு அந்த பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுவிப்பு தேவை. அல்லேலூயா. கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் அந்த கண்ணீரை துடைப்பதற்குரிய அந்த நன்மையை செய்வதற்காக அவர் இறங்கி வருகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவர் அற்புதமானவர். எப்படிப்பட்டவர்? அதான் பாடல் பாடுகிறோம், அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். அல்லேலூயா. இயேசு என்றாலே அற்புதம் தாங்க, இயேசு என்றாலே அதிசயம் தான். ஏனென்றால் அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர், அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அதிகமாக கொடுக்கிறவர், அதிகமாய் செய்கிறவர். அல்லேலூயா. ஆதலால் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி இருந்தா இருந்துட்டு போட்டோம், ஒரு நாள் வரும் அந்த வியாதி நீங்கிவிடும். அல்லேலூயா. கடன் இருக்கிறது என்று கவலைப்படாதங்க, கவலைப்படுகிற அந்த கடனை ஒரு நாள் மாற்றி விடுவார். அல்லேலூயா. இயேசுதான் சொல்லி இருக்கிறார், மனிதர்கள் சொல்லவில்லை, ஞானிகள் சொல்லவில்லை, ராஜாக்கள் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இயேசு சொல்லி இருக்கிறார். தம்முடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தை கீழே விழாதபடிக்கு அவர் அப்படியே செய்கிற அந்த நல்ல வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் எந்த காரியத்தில்
எந்த எந்த விதங்களில் எந்தெந்த சூழ்நிலையிலே துக்கப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கண்ணீர் ஒரு நாள் ஆனந்த கண்ணீராய் மாறப்போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி உங்கள் களிப்பு ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உன் வேதனைகளை மாற்ற போகிறார். உன் வருத்தத்தை மாற்ற போகிறார். உன்னை வருத்தப்படுத்துகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம். உன்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம். நண்பர்கள் இருக்கலாம். உன்னை குத்தி குத்தி காட்டுகிறவர்கள், உன்னை நோகடிக்கிறவர்கள், உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள், உன்னை நெருக்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம் உன்னை சுற்றிலும். ஆனாலும் உனக்குள் ஒருவர் இருக்கிறார். உன் துக்கத்தை உன் நெருக்கத்தை மாற்றுகிறவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன்னை சுற்றி பரிசுத்த வேதத்தில் 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல பாசான் தேசத்து காளைகள் சூழ்ந்திருப்பது போல் உன்னை சுற்றி எதிராளிகள், உன்னை சுற்றி சத்துருக்கள், உன்னை சுற்றி பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சண்டைகள் இருந்தாலும் உனக்குள் ஒருவர் இருக்கிறார். அத்தனையும் முறியடிக்க வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன் உனக்கு வேலியாக இருக்கிறார். உன்னை அக்கினி மதில் எழுப்பி உன்னை பாதுகாக்கிறார். மதிலை தாண்ட ஒருவனாலும் கூடாதபடிக்கு அப்படிப்பட்ட மதில் எழுப்பி உன்னை பாதுகாக்கிறவர். எப்படிப்பட்ட மதிலாம்? அக்கினியினால் மதில் எழுப்பி. அல்லேலூயா. அப்படி என்றால் உன் மதிலுக்கு முன்பாக வருவான் என்றால் சுட்டரிக்கப்பட்டு விடுவான். ஏனென்றால் ஆண்டவர் உன்னை அக்கினியினால் மதில் எழுப்பி பாதுகாக்கிறார். உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். உன் குடும்பத்தை பாதுகாக்கிறார். உன் நிர்வாகத்தை பாதுகாக்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அக்கினி மதில் எழுப்பி. அல்லேலூயா. ஆதலால் தான் இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, யோவான் 16:20 சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்ன காரியத்துக்கு நீ வேதனைப்பட்டாலும் சரி, எந்த காரியத்தில் நீங்கள் துக்கப்பட்டாலும் சரி, ஆண்டவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். உன் துக்கத்தை மாற்றுவதற்கு, உன் வேதனையை மாற்றுவதற்கு. ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள். ஆண்டவரை விட்டு விடாமே. என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க. அல்லேலூயா. அமைதியா இருந்து பாருங்க, பொறுமையா இருந்து பாருங்க, தேவ சமூகத்திலே காத்திருந்து பாருங்க. நிச்சயமாய் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனா, உனக்காக அவர் பழி வாங்குற தேவன் என்று சொல்லுகிறார். நீ பழி வாங்க வேண்டாம், நீ சண்டை போட வேண்டாம், நீ யுத்தம் பண்ண வேண்டாம். நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக பலி வாங்குவேன். நீ ஒண்ணுமே செய்யாம நீ அமைதியா இருந்து உன் சத்துருவுக்கு நேரிடுவதை வேடிக்கை மட்டும் பாருங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சத்துருவை நீ துரத்தணும்னு அவசியம் இல்ல. உன் சத்துருவை நீங்க கீழே தள்ளணும்னு அவசியம் இல்ல. கீழே தள்ள ஒருவர் இருக்கிறார். உன் சத்துருவை துரத்த ஒருவர் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்ளுவார். நாம அவரை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, பிடியில எப்படி பிடிக்கணுமா? உடும்பு பிடிம்பாங்க. உடும்பு பிடி அப்படின்னா உடும்பு விடவே விடாதான். எத்தனை பேர் போட்டு கயிறை போட்டு இழுத்தாலும் விடாதான். அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா பிடிக்குமா, உறுதியான ஒரு பிடியும். அதான் உடும்பு பிடியா பிடிக்கணும் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. அதனால நாம் ஆண்டவர் பாதத்தை எப்படி பற்றி கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். யாக்கோபை போல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காம போகவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம போகவே மாட்டாருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாகி கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை, உன்னுடைய ஜெபத்தை, உன்னுடைய வேண்டுதலை, உன்னுடைய கண்ணீரை தயவு செய்து என் அன்பு தேவ பிள்ளைகளே
ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை, வேண்டுதலை, கண்ணீரையும் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணவே மாட்டார். அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் மத்தியிலே நீ 1000 சொட்டு கண்ணீர் வடித்திருக்கலாம், ஒரு சொட்டு கண்ணீருக்கு கூட பதில் வராது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் போதும், அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கோ உனக்கு தீவிரமாக பதில் வரும். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்துல வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் விருதாவாய் போகாது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய கண்ணீரை எங்கே வைத்திருக்கிறாராம்? பத்திரப்படுத்தி துருத்தியில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய, உங்க பிள்ளைகளுடைய, உங்களுடைய வீட்டாருடைய, நீங்கள் எந்த எந்த காரணங்களுக்காக கண்ணீர் வடித்தீர்களோ அந்த கண்ணீர் எல்லாம் எங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அவர் துருத்தியில் வைத்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீர் ஒரு நாள் பற்றி ஸ்தோத்திரம் மறைந்து போகாதபடிக்கு ஆண்டவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். ஒரு நாள் உண்டு தேவ பிள்ளையே, உன் கண்ணீர் எண்ணப்படும். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், என் கண்ணீர் இந்த நாளில் எண்ணப்பட்டால் நலமாக இருக்கும் என்று சொன்னான். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை அதே சிந்தனையில் என் கண்ணீருக்கு யாராவது பதில் கொடுக்க மாட்டார்களா? என் கண்ணீருக்கு எங்கிருந்தாவது ஒரு பதில் வந்து விடாதா என்று எத்திசையும் நோக்கி காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த திசையை நோக்கி பார்க்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு திசை உண்டு, அதுதான் பரலோகத்தின் திசை. அவரை மட்டும் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. உங்க கண்ணீர் ஒரு நாள் துடைக்கப்படும். உங்க கண்ணீருக்கு மதிப்பு இருக்குங்க. உங்க கண்ணீருக்கு உலகத்துல மதிப்பு இல்லாம இருக்கலாம். உங்க கண்ணீருக்கு உங்க சொந்தத்துல, உங்க வீட்டுல, உங்க நண்பர்களிடத்துல, நீங்க உங்க அலுவலகத்துல, அல்லது உங்கள் கணவரிடத்துல, மனைவியிடத்துல, பிள்ளைகளிடத்துல, பெற்றோரிடத்துல, உறவுகளிடத்துல உங்க கண்ணீருக்கு மதிப்பு இல்லாம இருக்கலாம், வேல்யூ இல்லாம இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் வெள்ளை மதிப்பில்லாத ஒரு தேவ கரம் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மதிப்பு இருக்குங்க. உங்க கண்ணீருக்கு மதிப்பு இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. 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 ஒரு பொருளை வாங்குவதற்கு ஒரு ரூபாய் நோட்டை கையில கொடுத்தால் ஒரு பொருளுடைய விலை எவ்வளவு என்பதை பார்த்து விட்டு அந்த கடைக்காரர் நாம கொடுக்கிற பணத்தினுடைய வேல்யூ பார்த்து கொடுக்கிறார். அதே போலதான் தேவன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்கிற பொழுது அந்த கேட்கிற நன்மைக்குண்டான வேல்யூ உன் கண்ணீரில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆதலால் தான் நீங்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே, ஆண்டவர் பாதத்திலே, அந்தரங்கத்திலே வெள்ளியரங்கமாய் வடிப்பதை காட்டிலும் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு வெள்ளியரங்கமாய் பதில் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. நீங்க வெளியில கண்ணீர் வடிச்சேன்னா இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? இந்த உலகமும் இந்த உறவும் என்ன சொல்லும் தெரியுமா? நடிக்கிறான் அப்படிம்பாங்க, நடிக்கிறான்பாங்க. அதுக்கு பேர் ஒண்ணு வைப்பாங்க, நீலி கண்ணீரும்பாங்க. என்ன கண்ணீர்? இந்த உலகமும் உறவும் சொல்லும், நீ வேதனையோடு, துக்கத்தோடு, கவலையோடு, பாடோடு, நிந்தனையோடு, வலிகளோடு நீ வடிக்கிற கண்ணீர் உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி சூழ்நிலையில நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாய். ஆனால் உன்னுடைய சொந்தமும், உன்னுடைய பந்தமும், உன்னுடைய ஊரும், உன்னுடைய உறவும் சொல்லும், இவள் நடிப்பு கண்ணீர் வடிக்கிறாள் அல்லது இவள் நீவி கண்ணீர் வடிக்கிறாள் என்று சொல்லும். ஆனால் எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் நீ வடிக்கிற கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீர் என்று. அல்லேலூயா. அதனாலதான் ஆகார் சொன்னாள், நீ என்னை காண்கின்ற தேவன். ஏன்னா அவள் வனாந்தரத்துல அவளும் அவள் பிள்ளையும் வடித்த கண்ணீரை ஒருவரும் பார்க்க முடியவில்லை, பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை. தன் பிள்ளைக்காக ஓ என்று கதறி அழுத ஆகாரின் கண்ணீரை காண, அவளுடைய கண்ணீரை பார்ப்பதற்கு, அவளுடைய பிள்ளையின் கண்ணீரை பார்ப்பதற்கு உலகத்திலே ஒருவரும் இல்லாமல் இருந்தார்கள். வனாந்தரத்தில் அழுது கொண்டிருக்கிறாள், புலம்பிக் கொண்டிருக்கிறாள், கதறி கொண்டிருக்கிறாள்.
ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை அந்த ஆகாரை போல அந்த வனாந்தர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வனாந்தரத்திலே நீங்கள் கண்ணீர் வடிப்பது போல் வெடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை காண வருகிறார். உன் பிள்ளையின் கண்ணீரை காண வருகிறார். உன் பிள்ளைக்கு சேத வராதபடிக்கு. அல்லேலூயா. உங்க பிள்ளையை சேதப்பட விட மாட்டாருங்க. உங்க கண்ணீரை அவர் காண்கின்றார். அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைக்காக கண்ணீர் வடிச்சீங்கன்னா, அங்க ஆகார் பிள்ளை என்ன செய்ய போறான்? மரிக்க போகக்கூடிய தருவாய். தண்ணீர் கொண்டு வந்த தண்ணீர் துருத்தியில காலியாகி விட்டது, இல்லாமல் பற்றாமல் போய்விட்டது. தாகம் தீர்க்க முடியவில்லை. பிள்ளைக்கு தாகம் தீர்ப்பதற்கு அது சரியான சூழ்நிலையும் இல்லை, சரியான இடமும் அல்ல. வனாந்தரம், எங்கே சுற்றி பார்த்தாலும் தண்ணீர் கிடையாது. பிள்ளை தாகத்தினால் மரிக்க வேண்டிய நிலைமை வருகிறது. பிள்ளைக்கு பிராணச்சேதம் வரப்போகிறது. என் பிள்ளை என் கண் முன் மரிப்பதை என்னால் பார்க்க முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது என்று பிள்ளை அம்புபாயும் தூரத்தில் வைத்து விட்டு ஓ என்று ஒப்பாரி வைத்து கதறினாள். அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை வனாந்தரத்தில் இருப்பது போல் உங்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை, உங்களை காண ஒருவருமே இல்லை என்று சொல்லி, நீங்கள் உங்க பிள்ளைக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பெற்றோருக்காக, உடன்பிறப்புக்காக நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற வேளையில உங்கள் கண்ணீரை ஒருவரும் காணவில்லையே, என் கண்ணீரை ஒருவரும் விசாரிக்கவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பேன் சொன்னால், கர்த்தர் இந்த பகல்கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆகாரின் கண்ணீரை விசாரித்த தேவன் எந்த வேளையில் உங்கள் கண்ணீரை விசாரிக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரை விசாரிக்கிற தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது அனைத்து என்ன செய்து விடுமாம்? ஒளிந்து போகும், கடந்து போகும், மறைந்து போகும். நிறைவானது என்னது? தேவனாகி கர்த்தர் ஒருவரே நிறைவானவர். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவரே நிறைவானவர். அவருடைய கிருபை நிறைவானது, அவருடைய அன்பு நிறைவானது, அவருடைய இரக்கம் நிறைவானது, அவருடைய தயவு நிறைவானது, அவருடைய காருண்யங்கள் நிறைவானது என்று வேதம் சொல்லிக் கொண்டு போகிறது. அல்லேலூயா. இவைகள் தாங்க நிறைவானது. அப்ப இந்த நிறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால், ஒவ்வொருடைய வாழ்வையிலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான குறைவுகள் இருக்கிறது. ஒவ்வொருடைய சரீரமாகி இந்த வீட்டில் குறைபாடு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தருக்கு கால் வலி இருக்கும், ஒருத்தருக்கு கை வலி இருக்கும், ஒருத்தருக்கு தலைவலி இருக்கும், ஒருத்தருக்கு பல்வலி இருக்கும், ஒருத்தருக்கு இடுப்பு வலி இருக்கும், ஒருத்தர் குறுக்கு வலி இருக்கும், கழுத்து வலி இருக்கும், பல்லு வலி இருக்கும், காது வலி இருக்கும், மூக்கு தொண்டை வலின்னு சொல்லி நரம்பு, ஒவ்வொரு மண்டலங்களுக்குள் ஏதோ ஒரு விதமான சுகவீனத்தின் குறைபாடு, பலவீனத்தின் குறைபாடு, சத்துருவினுடைய போராட்டத்தினால் ஏற்படுகிற ஆரோக்கிய குறைபாடு, சமாதானத்தின் குறைபாடு, சந்தோஷத்தின் குறைவுகள், சமாதானத்தின் குறைவுகள், நிம்மதியின் குறைவுகள். அல்லேலூயா. இந்த குறைவுகள் எல்லாம் எப்போ நீங்கிவிடும் என்றால், நிறைவான கிறிஸ்து, நம் கண்மலையாம் கிறிஸ்து இயேசு நமக்குள் வருகிற பொழுது இப்படிப்பட்ட குறைவுகள் நம்மை விட்டு நீங்கி விடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பேற்பட்ட நோயாய் இருந்தாலும், வியாதியாய் இருந்தாலும், கட்டிகளாய் இருந்தாலும், அத்தனை கட்டுகளையும் கட்டிகளையும் அகற்றி விடுவதற்கு தேவன் ஒருவர் நம்மிடத்தில் வந்தால் இந்த குறைகள் எல்லாம் நீங்கிவிடும். அல்லேலூயா. நீண்ட கால மாத்திரை வாழ்க்கையா இருக்கலாம், நீண்ட கால தலைவலி பிரச்சனை இருக்கும், நீண்ட காலமா வேற வழி இல்லாம தாங்கி கொண்டே கால்வழியில நடந்து கொண்டிருப்போம்.
நீண்ட காலமா தலைவலி போகாமலே இருக்கும். அதையும் வாழ்க்கையில ஒரு பகுதியா சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். அல்லேலூயா. நிறைவான இயேசு வருகிற பொழுது நீண்ட கால பிரச்சனைக்கு, நீண்ட கால குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போக செய்கிறார். நீண்ட காலமாய் கடன் பிரச்சனையில் இருக்கலாம். அல்லேலூயா. நிறைவானது வருகிற பொழுது குறைவெல்லாம் ஒழிந்து விடும். அல்லேலூயா. நீண்ட காலமா நம்மளால் அநேகர் சொந்த வீடு இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் சொந்த வீடு இல்லை. அல்லேலூயா. கவலையும் படல, பணமும் இல்ல, சொந்த வீடு இல்லை. ஆனா இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எங்க கூட இருக்கிறார். நிறைவானவர் இருக்கிறார். நிறைவானவர் எங்க கூட இருக்கிறதுனாலதான் குறைவாகிய வீடு இல்லை என்று கவலை இல்லை, பணம் இல்லை என்று கவலை இல்லை, பிரச்சனை இருக்கிறது என்று கவலைப்படவில்லை. ஏனென்றால் நிறைவான கன்மலையாம் கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் நிறைவானவர் ஒரு நாள் எல்லாத்தையும் நிறைவு செய்வார். ஒரு நாள் சொந்த வீடு தருவார். எல்லா பண பிரச்சனையும் சால்வ் பண்ணுவார். அல்லேலூயா. அவராலதான் முடியுங்க. அதான் நிறைவு வந்துட்டுன்னா குறைவு ஒழிஞ்சிடும். அல்லேலூயா. வியாதியில சுகம் உண்டு, நோயிலே சுகம் உண்டு. அநேக குடும்பத்துல பிள்ளைகளுக்கு திருமண தடைகள், அநேக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மருத்துவம் பல காரியங்களை சொல்லுகிறது, மருந்து பல காரியங்களை சொல்லுகிறது. ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், நிறைவு வந்துட்டுனா குறைவு ஒளிஞ்சிரும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நிறைவானது வந்துட்டு அப்படின்னா குறைவான எல்லா காரியமும், எல்லா மலட்டு தன்மைகளும் முறியடிக்கப்பட்டுவிடும். தேவன் குழந்தை பாக்கியங்களை கொடுத்து விடுவார். திருமண தடைகளை விலக்கி விடுவார். நீண்ட காலமாய் நல்ல வருமானம் இல்லையே, நல்ல வேலை வாய்ப்பு இல்லையே, வேலை கிடைக்கவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற அந்த குறைவுகளிலே தேவன் நிறைவை கொடுப்பார். நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார், நல்ல வருமானத்தை கொடுப்பார், நல்ல வரன்களை கொடுப்பார், நல்ல மனவாட்டியை கொடுப்பார், நல்ல மனவாளனை கொடுப்பார், நல்ல குழந்தைகளை கர்த்தர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை விதங்களில் பிசாசு கட்டி வைத்திருந்தாலும் சரி, நிறைவான கன்மலையாம் கிறிஸ்து உங்களிடத்தில் வருகிற பொழுது பிசாசின் சகல கட்டுகளும், பில்லிசூனிய கட்டு, மாந்திரிக கட்டு, செய்வனின் கட்டு, ஏவலின் கட்டு, எல்லா தகடின் கட்டு, மையின் கட்டெல்லாம் உடைக்கப்பட்டு விடும், ஒளிந்து போய்விடும், ஒளிந்து விடும். அல்லேலூயா. இயேசு வந்தால் போதும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தினால் போதும். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டால் போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைவான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுமா அவரிடத்துல? ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பரிபூர்ண சுத்தமான தேவன், பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. பரிபூர்ணமுள்ள தேவன். அவர் நமக்குள் கடந்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளும் ஒழிந்து நிறைவு உண்டாகும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நிறைவு உண்டாகுங்க. வீட்டுல, அலுவலகத்துல, வருமானத்துல, சுகத்துல, ஆரோக்கியத்துல, சந்தோஷத்துல, சமாதானத்துல. ஓ ஸ்தோத்திர. கர்த்தர் நிறைவை கொடுப்பார், தீர்க்க ஆயுசை கொடுப்பார். உலகம் சொல்லும் உன் ஆயுசு குறைவுதான் அப்படிங்கும், நீ சீக்கிரம் செத்து போயிருவாங்க, சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க. வியாதி அப்படி இருக்கலாம், நோய் அப்படி இருக்கலாம், உலகம் அப்படி பார்க்கலாம், உனக்கு நீடிய வாழ்வு இல்லாம இருக்கும், நீ சீக்கிரம் செத்து போயிருவே அப்படிங்கும். ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நிறைவான தேவன் உன்னிடத்தில் வருகிறபடி உன் வாழ்க்கை நிறைவு வெளிப்படும். அல்லேலூயா. ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியா 80 என்று சொல்லி 80 தாண்டி வண்டி ஓடிட்டு இருக்கும். அல்லேலூயா. நிறைவு வந்த போதுங்க சாவு கிடையாதுங்க, மரணத்தையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அறிக்கை செய்யணும். எப்போது இயேசு என்னும் நாமத்தை அறிக்கை செய்து கொண்டு இருக்கணும். எப்போதும் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இதை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க.
பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தால் எனக்குள் இருக்கிற குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தேவன் பலன் கொடுப்பார், தேவன் சுகம் கொடுப்பார், தேவன் ஆரோக்கியத்தை கொடுப்பார், தேவன் நீடிய வாழ்வை கொடுப்பார். உங்க வீட்டில் நல்லது நடக்கும், உங்க பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குடும்பத்தில் நன்மை நடக்கும், உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்கள் கண்ணீர் விசாரிக்கப்படும், நீங்கள் கர்த்தரால் விசாரிக்கப்படுவீர்கள். உங்கள் குறைவானதும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக முடிந்துவிடும். ஒரு நாள் கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகளே, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க, அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பகல் கால நேரத்துல எங்க கூட பேசியிருக்கீங்கப்பா. என்னென்ன விதங்களில், என்னென்ன சூழ்நிலையில், என்னென்ன காரியத்தில் குறைவுகள் இருக்கிறதோ அத்தனையும் நீக்கி நிறைவை கொடுக்கிற நல்ல தெய்வமே, உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்திலே, பிள்ளைகளிடத்துல, அவங்களுடைய வருமானத்திலே, அவங்க ஆரோக்கியத்தில், அவங்க சுகத்திலே, பாதுகாப்பிலே நிறைவு கிடைக்கட்டும் அப்பா. அவங்க ஆசீர்வாதத்திலே நிறைவும் உண்டாகட்டும். கடனெல்லாம் அடைக்கப்பட்டு வியாதியெல்லாம் நீங்கி ஆண்டவரே அவர்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். இழந்தவைகளெல்லாம் மீட்டுக் கொள்ளட்டும், இழந்தவைகளெல்லாம் மீட்டுக் கொள்ளட்டும், விட்டவைகளெல்லாம் மீட்டுக் கொள்ளட்டப்பா. கிருபை பாராட்டுங்க. அவங்க இருதயத்தின் வேண்டுதல், அவங்க இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படட்டும், நிறைவாக மாறட்டும். அவங்க விண்ணப்பங்களும் அவங்க ஜெபங்களுக்கும் நிறைவு உண்டாகட்டும். அவங்க கண்ணீருக்கு நிறைவான நன்மையை கொடுப்பீராக. அவங்க கண்ணீரெல்லாம் இந்த நாளில விசாரிக்கப்பட்டு அந்த கண்ணீருக்கு உண்டான நிறைவை வெளிப்படுத்தி குறைவை ஒழித்து கட்டுவீராக. சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நிறைவான நன்மைகள் உண்டாகட்டும் ஐயா. திருமண தடைகளை நீக்கி போடுவீராக. குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வாகனங்களை வாங்கட்டும், வீடுகளை கட்டி குடியேறட்டும், நிலங்களை வாங்கட்டும், நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்ளட்டும், வருமானம் பெருகட்டும். ஆண்டவரே, இரட்டத்தனையாய் நாளத்தனையாய் பெருகட்டும் வருமானம். ஆண்டவரே, பதவி உயர்வுகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, இடம் மாறுதலுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இடம் மாறுதல் கிடைக்கட்டும், பதவி உயர்வுகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே அப்பா, அலுவலகத்திலே, குடும்பங்களிலே, வீடுகளிலே இருக்கிற நெருக்கடிகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். வியாதிகள், வறுமைகள் நீங்கி போகட்டும். நிறைவு உண்டாகட்டும். ஆரோக்கியம், சமாதான நிறைவாய் காணப்படட்டும். சந்தோஷ, நிம்மதி நிறைவாய் காணப்படட்டும். பிரிவினையின் ஆவிகள் கட்டப்படட்டும். ஒன்று சேர்ந்து வாழட்டும். பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழட்டும். திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக. வேலை வாய்ப்புக்கு இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. குழந்தை பாக்கியத்துக்கு இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. வருமானத்துக்கு இருக்கிற தடைகளும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் முறியடிக்கப்படட்டும். எல்லா சத்துருவின் பிசாசின் கிரியைகளும், எல்லா மாந்திரீக கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஒளிந்து அழிந்து போவதாக. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். சபை பெருகட்டும். ஆண்டவரே, பெரிய ஆத்தும அறுவடைகளை கொடுப்பீராக. சபை நிரம்பி வழியட்டும் ஐயா. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வரங்களை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, அதிகாரங்களை கொடுத்து, பரிசுத்தப்படுத்தி எடுத்து பயன்படுத்துவீராக. தாவையே மத்தி ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்குள் இருக்கிற குறைவுகளை நீக்கி போடுங்க. வாலிபர்களுக்குள் இருக்கிற குறைவுகளை நீக்கி போடுங்க. அவர்களுக்குள் பரிசுத்தத்தின் நிறைவு உண்டாகட்டும். பயபக்திக்குரிய நிறைவுகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், முதியவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தீர்க்காயுசு நிறைவாய் காணப்படட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, விடுதலை கொடுப்பீரார். போதை வஸ்துகளுக்கு, மதுபானங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள், ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள், ஆண்டவரே, நீர் விடுதலையாக்குவீராக. சூதாட்டங்களுக்கு அடிமையாய் இருக்கிறவர்கள் விடுதலை பெறட்டும். ஆண்டவரே, விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, மனநிலையில கட்டப்பட்டவர்கள், ஆண்டவரே, மனநிலை சீர்படட்டும் ஐயா.
மனக்குழப்பங்கள், மனப்பதட்டங்கள், பயங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஒவ்வொரு உறுப்புகளும் வாழட்டும். பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். ஆண்டவரே, பயந்த காரியம் நடக்க கூடாது, வியாதிகள் மேற்கொள்ள கூடாது, நோய்கள் மேற்கொள்ள கூடாது. உங்க பிள்ளைகள் வியாதிகளை, நோய்களை ஜெயம் எடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொரு உறுப்புகளையும் சுகப்படுத்துங்க, ஒவ்வொரு மண்டலங்களையும் சுகப்படுத்துங்க, ஒவ்வொரு நாளங்களையும் சுகப்படுத்துங்க. ஆண்டவரே, தீர்க்காயுசோடு இருக்கட்டும், ஆயுள் நாட்கள் பெருகட்டும், பெரிய காரியங்களை செய்யும். குறைவுகள் எல்லாம் நீங்கி நிறைவு உண்டாகட்டும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உண்டாகி துக்கம் சந்தோஷமாய் மாற எந்த நாளில் நீர் விசாரித்து நன்மை செய்யும். அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ள உதவி செய்யும். கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகமும் நம் அனைவரோடு கூட தொடர்ந்து அவருடைய வருகை பரியந்தம் நிலைத்து நம்மளை வழிநடத்துவதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவீர்கள். ஆமென். God bless you.